அப்புறம் என்ன சாமி பண்றது? ஒன்றும் ஒரு பண்ண மக்கள் எங்கே இருந்து வர்றாங்க ஒரு சாமி கோயிலுக்கு பார்த்துட்டு, அது போக அது இன்னொன்றுங்க, நம்ம ஜனங்க அப்படிதான். எங்க போனாலும் ஜனங்க போய் குமிஞ்சா அவன் தான் என்ன பண்ணுவான்? அதையும் அனுபவிக்கணுமா இருக்குது. யோசனை பண்ணணுமா இருக்குது. ஐயா நீங்கள் நிறைய நகைச்சுவையாக பேசுகிறீங்க. நான் உங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. யாராவது வந்தாங்கன்னா கலாய்ச்சி தள்ளுறதுல உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. இதாம்பாங்க. எங்க போனாலும் எனக்கு தெரிஞ்ச சாமி நாங்க படிக்கலைன்னாலும் ஏதோ கொஞ்சம் வேலை செய் பேசணும். சரி, உங்களுக்கு நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நம்பர்கள்லாம் நிறைய பேர் நம்ம என்ற பேரை சொன்ன இந்த மாதிரி திடீர்னு ஒரு நல்லா இல்லை இந்த மாதிரி என்னாலும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க ஒரு பழக்க வழக்கம் பாரு இவனாகிட்டா போன் பண்றே இந்த இடத்துல இந்த மாதிரிடா வாடான்னா அந்த நிமிஷம் ஓடிடுவான். வீட்டுக்காரர்கிட்ட கூட சொன்னாலும் சொல்ல வந்துருவாருங்க. அதே மாதிரி என்றனுடைய தான் அப்படி எங்க வீட்லயே பால் எடுத்துட்டு போயாச்சுன்னு எங்க போயிருக்க செல்போனை கூட விட்டு போயிருவோம். ஏன்னா கூப்பிட்டுருவாங்கன்னு. நண்பிகள் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பிறண்டுக்கெல்லாம் நம்ப இதுன்னு மாட்டோம், ஒரு அளவுக்கு தான் இருந்துக்குவோம். அப்ப நண்பிகள் இருக்காங்க. சரி இருங்க, அம்மாங்க வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு பதில் சொன்னா நல்லா இருக்குன்னு பாருங்க. இல்ல இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலைங்க ஐயா. சரி, நீங்க காதல் திருமணத்துல உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னுச்சுங்களா? இல்ல காதல் திருமணமாலும் இல்ல சாமி. நம்ம அப்பெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு 20 வயசு ஆகும் போதெல்லாம் பொண்ணுங்களை கண்டால நான் சீக்கிரம் அதிகமா பார்க்க மாட்டேன். இது நம்புற மாதிரி இல்லையா? நம்பர் மாதிரி இல்லை, 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த சாமி கோயிலுக்கு போனாலும் நான் வருவேன். அது எனக்கு என்னையோட இருக்கிற பசங்களை பார்த்தா அவங்களுக்கு அவங்க பண்றது எனக்கே பிடிக்காதா. சரிங்க. அந்த மாதிரி அப்படியே வாழ்ந்துட்டேன். நாங்களாம் கிராமத்துல இருந்துங்க, சில பேர் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நாங்களாம் அப்படிதான் வாழ்ந்தேன். பாரு எங்க வீட்டுக்காரியா இருந்தா யாராவது பையனை பாத்தியடா நீ ஏதாவது பழகடியானு கேட்டாங்களா என்ன சொல்லுவான்? அவங்களால பசங்களை கண்டாலும் பிடிக்காது. அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் வாழ்ந்துருக்கீங்க. அதான் பண்ணாரி எப்போ வருதுங்க? பண்ணாரி 2 மாசம். 2 மாசங்க. எப்படிங்க அந்த அந்த கால சூழ்நிலையில இங்கெல்லாம் எப்படி இருக்குங்க? அப்பெல்லாம் நம்ப வரிசை வருது. அதான் மழை பெஞ்சிட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, மழை இல்லைன்னு நம்ம கஷ்டம் தான்.